அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போதைப்பொருள் உற்பத்தி, கடத்தல், விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு ஆகிய அனைத்தையும் ஒழிக்கும் வகையில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது காவல்துறை சார்பாக அணிவணக்கம் காக்கும் தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக பெண்களின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரமளிப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கி புதிய முன் உதாரணம் படைத்த முன்னணி தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேகம், வெளிப்படையை அடிப்படையாக கொண்டு வெற்றி தமிழகத்தை உருவாக்கும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் பதவியேற்ற முதல் நாளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்க கையெழுத்து இட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் மற்றும் புகையிலை இல்லா வளாக விழிப்புணர்வு பிரச்சாரம் லான்ச் ஆஃப் ட்ரக் அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் கேம்பெயினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இடம் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூர் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசு 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக பள்ளியில் சிறந்த தன்னாட்சி
செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சுக்லா IPS அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து அரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு சந்தேஷ் IPS காவல் கண்காணிப்பாளர் ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து திரு லக்ஷ்மணன் கூடுதல் காவல் துறை, சென்னை மாநகர காவல்துறை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கையில் தயவு செய்து அமரவும். ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. மாணவ மாணவிகள் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.